ரொம்ப ரொம்ப கடுமையான விரதம் இருந்து நம்ம ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு போகிறதே வந்து இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் வந்து நேத்தேங்க ஒரு சைடு எரிஞ்சிட்டே இருக்கு 18ஆம் படி. இந்த 18ஆம் படி நம்ம ஏறி போனோம்னாவே நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் வந்து சொல்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் டேரெக்டாகவே வந்து ஐயப்ப சுவாமியை பார்த்துடலாம். பட் இந்த டைம் வந்து என்னென்னா எல்லாரையுமே வந்து சுற்றி வர சொல்லி தான் வந்து சுவாமியை பார்க்க விட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஐயப்ப சுவாமி எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி வந்து காட்சி தருவாங்க அப்படின்ற விஷயம் வந்து மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். எனக்கும் அப்படி தான். நான் அப்படி கேட்கும் போது அவர் சொன்னது வந்து ஒரு சின்ன ஒளி தீபம், அந்த நெய் தீப விளக்கில் தான் வந்து ஐயப்ப சுவாமியை வந்து எல்லாருக்குமே வந்து காட்சி கொடுப்பாராம். சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணதுக்கப்புறம் அங்கேயே எல்லாரும் டீமாக போனவங்க எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து அவங்கவுங்க எடுத்துகிட்டு போன நெய் தேங்காவை வந்து குருசாமி வந்து கையால் உடைச்சி வந்து காமிப்பாங்க. அவங்களோட பக்தி எந்த அளவுக்கு இருந்திருக்கு, ஐயப்பனோட அருள் வந்து அவங்க மேலே எப்படி இருந்திருக்கு அப்படின்றத வந்து அந்த நெய் தேங்காவை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்களும் சொல்கிறாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.